ஓகே திரு அம்கி, இது 2016 ஒரு கூட்டணி ஆட்சி மாநாடு மாதிரி மது ஒழிப்பு மாநாட்டையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கா? ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்ப தொடங்கினாதான் அது செட்டில் டவுன் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் நடத்தப்படுற விஷயமா இது? எனக்கு மது ஒழிப்பு மாநாடு எந்த அளவுக்கு இந்த ஒரு வீச்சோடு நடக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அது ஒரு சடங்கு சம்பிரதாயமே தான் ஒன்று முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சி பங்கேற்கிறதா சொல்லிட்டுச்சு. ஸோ அதிமுகலேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அதனால் மது ஒழிப்பு மாநாடுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர் எங்களால் தான் வட தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறலாம் அவர் சொல்லலை. அவர் அப்படி சொல்லியிருந்தா கூட அது ரவிக்குமார் மறுக்கிறார். ரவிக்குமார் மறுத்ததை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஒருவேளை ரெண்டாவது சொல்லும் போது ரவிக்குமார் என்ன சொல்றாரு, இல்ல வட தமிழ்நாட்டில் திமுக இல்ல நாம ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதை ஆதவ அர்ஜுனா ஏற்றுக்கொள்கிறார். அப்ப 1% வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் வட தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அவங்க தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. திமுக இருந்தால் தான் வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும். அதுக்காக திமுக வெற்றி பெறும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. திமுகவுக்கு அவங்க விடுதலை சிறுத்தை இல்லைனாலும் திமுக வெற்றி பெற முடியும். ஆனா ஒரு ஃபேக்டர், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வட தமிழ்நாட்டில் திருமாவளவன் மேற்கொண்ட பிரச்சாரத்துக்கு பெரிய அளவு வரவேற்பு கிடைத்தது. அதனால அங்க இருக்கிற கணிசமான தலித் மக்கள், மைனாரிட்டி சொல்ற மக்களை அப்படியே கொண்டு வந்து திமுக கூட்டணி சேர்க்க முடிந்தது. அது முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணார். அந்த ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணார். சோ அது முக்கியமான ரோல். ஆனா இன்றைக்கு இருக்கிற அரசியல் சம சூழல்ல அவர் கூட்டணியில் இருந்தா அவருக்கு கிடைக்கும் அந்த லாப நஷ்டனுக்கு போகவே முடியாது. சோ அது ஒரு இல்ல, அப்படி பார்க்க வேண்டிய தேவை திரு சுமந்த் அதானே சொல்றாரு. இப்ப இப்படி ஒரு விவாதம் கிளம்புறதன் மூலமா திமுக பதட்டப்படுறாங்க, அந்த பதட்டத்தை ஏற்படுத்துறது தான் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவர் ஆதவ அர்ஜுனா முன்வைக்கிற எல்லா கேள்விகளுமே கூட்டணி சிக்கலை நோக்கி தான் இருக்கு. கட்சியில ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு வருது. கட்சியில இருக்கவங்க எல்லாரும் மறுக்கிறாங்க, அதை இவரும் ஏற்றுக்கொள்கிறார். அதெல்லாம் ஒரு இதுதான் இருக்கு. ஆனா கட்சிக்கு பின்னடைவு வருது. ஏன்னா இப்ப நீங்க திருமாவளவன் அவர் அடிப்படை வாக்கு வங்கிங்கிறது தலித் சமூகம் தான். அதை தாண்டி அவங்க கட்சியிலே நான் தலித் தலைவர்கள் வந்திருக்காங்க, மைனாரிட்டி தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்க எம்எல்ஏ எல்லாம் ஆகி ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்த நேரத்தில் திரும்ப தம்முடைய ஆதார வங்கி பட்டியல் சமூகம் தான் அதை நோக்கி நகருதா அப்படிங்கிற கருத்தாக்க தானே கடந்த ரீசன்ட் பாஸ்ட் நடந்தது. அப்படித்தானே அவர் பேசினாரு, தலித் மக்கள் முதல்வராக முடியாதுன்னு சொன்னாரு. அறிந்த உள்வதற்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் அவங்க ஸ்டே கேட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவர்கள் திரும்ப ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு அவங்க பழைய இடத்துக்கு போறாங்களோ அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த கருத்தாக்கத்தை பின்னாடியே நம்ம பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா பேசுறது எல்லாமே அதனுடைய அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படுகிறது. இல்ல அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் திமுகவில் பலன் பெற்றவர்களாகவோ அல்லது இனிமேல் பலன் அடைய போறவர்களாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஆதவ அர்ஜுனா இந்த கருத்தை எல்லாம் ரொம்ப தைரியமா வெளியில பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உண்மை. நீங்க அண்ணா திமுக கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினால் கூட அவர்களால் பெரிய ஒரு வெற்றியை பெற முடியாத சூழல் தான். அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்தா கூட ஜெல்ல ஆக முடியாது. அப்கோர்ஸ் பாஜக பக்கம் போய் சேர போறது இல்ல. சோ திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்கள் தங்களுக்கான ஒரு அதிகாரத்தை, தங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். சோ இப்படியே இருந்தா நம்மளுடைய தனித்தன்மை குறைந்து விடுமோங்கிற ஒரு அச்சம் விடுதலை சிறுத்தை தலைவர்கள் இருக்கிறது. அது எல்லாருக்குமே இருக்கிறது. திருமாவளவன் வெளிப்படையாக அவர் அக்னாலஜ் பண்ணல. சோ இந்த கூட்டணி இருந்து கொண்டே எந்த அளவுக்கு நம்ம அதிகமா என்ஹான்ஸ் பண்ணி அதிக சீட்டுகளை பெற முடியும், அதிகாரிகள். ஆனா துணை முதல்வர் கேட்பதோ அதெல்லாம் ரொம்ப அதிகம் தான் தோணுது. என்ன நீங்க அவர் ஏன் அதிகம் ஏன்னா நீங்க நம்பர் ஆஃப் சீட் துணை முதல்வர்ங்கிறது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கணக்கு தான். நீங்க இப்ப நீங்க திமுகவே சரி இவங்களுக்கு கொடுத்த நெருக்கடி அடுத்த சட்டமன்றத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுடைய அர்த்தம் என்ன? அவர் முன்வைக்கக்கூடிய முழக்கத்தின் அர்த்தம் என்ன? அமைச்சரவையில் இடம் கிடைக்கிறது, துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது தானே அதனுடைய அந்த முழக்கத்தின் நோக்கம். அதுதான் அந்த முழக்கம் திருமாவளவன் எதிர்கால திட்டம் சொல்ல. ஆனா ஆதவ அர்ஜுனா சொல்ல அந்த முழக்கம் சரிதான், அது எதிர்கால திட்டங்கிறார். போஸ்ட் 2026 தான். அப்ப இந்த மாதிரியான நெருக்கடி தருவதன் மூலமாக திமுக ஒரு 20 இடங்கள் தராங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 4 இடங்கள் 8 இடங்கள் 20 இடங்கள் தந்தா கூட அது எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்று எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல. காங்கிரஸ் கட்டமைப்பின்படி விடுதலை சிறுத்தைகளோட காங்கிரஸ் கட்சி கட்டமைப்பு கம்மியா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தேசிய அளவில் ஒரு பெரிய பெர்செப்ஷன் இருக்கு. அதனால நீங்க திமுக நம்பர் 2 இடத்துல காங்கிரஸ் இருக்குது. அப்ப நீங்க காங்கிரஸ் தாண்டி அது எது கொடுத்தாலும் காங்கிரஸ் கூட குறைவான இடங்கள் தான் விடுதலை கிடைக்கும். அப்ப குறைவான இடங்களை பற்றி எத்தனை இடங்களை ஜெயிச்சு அவங்க ஒரு அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும் கேள்வி எழுதல. இப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்கும்போது இதுதான் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதிமுக கூட்டணி ஆட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ விசிக திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்துடுறாங்க. விசிகாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? விசிகா இருக்க ஒரே வாய்ப்பு அதிமுக தான். இவங்க அதிமுக போய் அதிமுகவில் இருந்து அதிமுகவில் ஒரு நம்பர் 2 இடத்தை கிடைக்குமான்னு பார்க்கலாம். கூடுதல் இடங்கள் கிடைக்கும். அங்க போய் நீங்க அதிகாரத்தில் பங்குல கேட்க யதார்த்தம் தான். சரி திருசுமன் சுருக்கமா இன்றைய சூழல்ல திமுக அதிமுக இரு கட்சிகளுக்கும்
வாக்கு வங்கி என்று பார்த்தால் திமுகவுக்கு ஒரு 30 to 35%, அண்ணா திமுகவுக்கு ஒரு காலத்துல அதிகமாக இருந்தது, இன்று அது ஒரு 30 குறைவாகவோ வந்திருக்கிறது. இன்று ஒரு 30%, 35% பெறக்கூடிய ஒரு கட்சி, வாக்கு வங்கி வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி, அதாவது ஒரு பெரும்பான்மை 50% கூட வாங்கல, 45% கூட வாங்கலங்கிற பேசிஸ்ல நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது அந்த ஆட்சியில் உங்கள் அமர்த்தியவர்கள் யாருக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றது எப்படி நியாயம்? வேற எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இந்த மாதிரி நடக்காது. பெரும்பாலான மாநிலங்கள்ல ஒரு 35-30% வாங்கி நீங்க ஆட்சி அமைக்கும் போது உறுதியாக நீங்கள் அதிகாரத்தை பகிர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கும். எல்லா கட்சிகளும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. கோலிஷன் சம்டைம்ஸ் நீங்க மெஜாரிட்டி வாங்கின கட்சிகளே ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்க. இப்போ என்டிஏ கவர்மெண்ட் 2019 இருக்கட்டும் 14 இருக்கட்டும் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சு அவங்க கோலிஷன் கவர்மெண்ட் தான் நடத்தினாங்க. சோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாடல் இன்று திமுகவோ அண்ணா திமுகவோ கலைஞர் காலத்துல இருந்த கட்சியோ இல்ல செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்த கட்சியோ அல்ல. அந்த ஈராவே மாறிடுச்சு. 2026 இரு கட்சிகளும் கூட்டணிக்கு அட்லீஸ்ட் அதிகார பகிர்வுக்கு, கூட்டணிங்கிற வார்த்தை அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அதிகார பகிர்வுக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுல என்ன தப்பு இருக்குங்க? சரி, ஓகே. மாறுபடுறேன். நீங்க கட்சியோட எண்ணம் அப்படி இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம் என்னன்னா, ஒரு கட்சி தான், ஒற்றை தலைமை தான். நமக்கு தெரியும் அண்ணா திமுக எவ்வளவு பிரச்சனை ஒற்றை தலைமை அப்படிங்கிற விஷயம் தான் கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியே மக்கள் மத்தியிலையும் எதிர்பார்ப்ப விஷயம். ஒரு முதல்வர் தான் இருக்கணும், ஒரு துணை முதல்வர் இருக்காருன்னா அந்த துணை முதல்வர் கூடிய சீக்கிரம் முதல்வர் ஆக போகிறார் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்க 4 துணை முதல்வர் வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு பயங்கர ஒரு குழப்பம் வரும், மக்கள் அதை விரும்புவதில்லை.